அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, மனிதருடைய அத்தனை பாவங்களையும் நீக்கி அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா அது பிரதோஷ வழிபாட்டை சொல்லலாங்க. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை பிரதோஷம் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய பாவங்கள் தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆவதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனை பண கஷ்டங்களும் நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இன்றைக்கி இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி தருவதன் மூலம் நல்ல வேலை, வருமான உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் அதிகரிக்குங்க. கடன் பிரச்சனை தீரவும் பண கஷ்டம் தீரவும் வீட்டிலேயே செய்ய வேண்டிய வழிபாடு, சொல்ல வேண்டிய மந்திரம், இவை அனைத்து தகவலையும் தொடர்ந்து பார்ப்போம். பிரதோஷ வழிபாடு அப்படின்னாவே நம்முடைய தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முறையில் நம்ம வாழ இறைவனை வழிபடுவது தாங்க. இந்த பிரதோஷமானது மாதத்தில் 2 முறை வரும். ஒன்று தேய்பிறை பிரதோஷம், மற்றொன்று வளர்பிறை பிரதோஷம். அந்த வகையில் இன்று 9/1/2024 செவ்வாய்க்கிழமையில் தேய்பிறை பிரதோஷம் வந்திருக்குங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால இதோடைய சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கடன் பிரச்சனை தீர இன்றைக்கி சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு இருக்குது. செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் கெடுபலன்கள் நீங்குங்க, பித்ருதோஷம் விலகும். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் இந்த பிரதோஷ காலம் இருக்கும். இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வாழ தேவையானது நல்ல வேலைங்க. அந்த வேலைக்கேற்ற பதவி நமக்கு வேணும், அந்த பதவிக்கேற்ற சம்பள உயர்வு இருக்கணும். இவை அனைத்தும் சரியாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு பிரச்சனை குறைஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நல்ல வேலை அமைய, பண கஷ்டம் தீர, கடன் தீர எம்பெருமானை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை நீங்கள் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலில் தாங்க செய்யணும். நீங்கள் அப்படி சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக தானமாக நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கி தரணுங்க. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பிரதோஷ வேலையில் 16 வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. இதில் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனியான மகத்துவம் இருக்குங்க. அந்த வகையில் வேலை, வருமானம், பதவி உயர்வு வேணும் அப்படின்னா நம்ம இளநீர் வாங்கி கொடுக்கணும். இந்த இளநீரை உங்கள் கையால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேற ஆரம்பிக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து அந்த அபிஷேகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் சிவாய நம அப்படின்னு நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இறைவனை மனமுருகி மனதார வணங்கி வழிபாட்டை செய்யுங்க. இந்த பிரதோஷ வழிபாட்டை கடன் தீர்வதற்கும் பணத்தடை நீங்குவதற்கும் நம்ம வீட்லேயே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்யலாம். சிவலிங்கம் இல்லாதவங்க சிவபெருமான் படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினைத்து இந்த மந்திரத்தை மட்டும் மனதார சொல்லி வழிபாடு செய்யலாம். சிவலிங்கம் இருந்தால் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சுடுங்க. சிவன் படம் இருந்துச்சு அப்படின்னா படத்துக்கு வாசனை மிக்க மலர்கள், அப்படி இல்லைன்னா சிவப்பு நிறத்திலான பூக்களை நீங்கள் சூட்டலாம். அதுக்கப்புறம் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அந்த தீபமானது கிழக்கு முகமாக எரியிற மாதிரி இருக்கணும். அப்பொழுது அந்த விளக்கிற்கு முன்னாடி வடக்கு முகமாக நீங்கள் பார்த்து உட்காந்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிங் வங் சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் குறைஞ்சபட்சம் 27 முறை சொல்லுங்கள். அதிகபட்சமாக 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோயிலில் அபிஷேகம் செய்பவர்களும் அபிஷேகம் முடிந்த பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திர வழிபாட்டை செய்கிறதுனால பணத்தடைகள் நீங்கி கடன் பிரச்சனை நீங்கி பணவரவு அதிகரிக்குங்க. கடன் தொல்லை நீங்கும், வீண் விரயம் குறையும், நம்முடைய அத்தனை பாவங்களையும் நீக்கி நமக்கு அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாட்டை நம்ம செய்யணுங்க. இன்றைய தினம் நம்ம பிரதோஷ வழிபாடு செய்கிறதுனால நமக்கு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய எல்லா தோஷமுமே நிவர்த்தியாகும். நீங்கள் இந்த நாளில் மட்டும் இல்லாமல் எப்போ வேணால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிவபெருமானை வழிபடும் போது நீங்கள் அபிஷேகத்திற்காக இளநீர் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது கடன் பிரச்சனை தீருங்க, பணப்பிரச்சனை தீரும், பணத்தடை நீங்கும்,
உங்களுக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்காது, செவ்வாய் கிரகத்தின் தோஷம் இருக்காது, நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பணத்தேவை வந்து எல்லாமே பூர்த்தியாகும், நம்ம பாவங்கள் வந்து போக்கும். இந்த வழிபாட்டை வந்து நம்ம நல்ல முறையில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்குரிய அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. சரிங்களா? இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.